வணக்கம், என் பேர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும், இல்லைனா சீனியர் சிட்டிசன்ஸ் ஏதாவது குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சேஃப், செக்யூர், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட், அது இதுன்னெலாம் போட்டிருப்பாங்க. உண்மை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹை இந்த அப்சல்யூட் சேஃப்டி அண்ட் அஷ்யூர்டு இன்கம் அவங்க வெப்சைட்டில் போட்ட வேர்டு வந்து வெறும் சேல்ஸ் பிச்சு தான். இந்த மாதிரி யாரும் கையெழுத்து போட்டு பாண்டில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் நம்பக்கூடாது. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, ஃபுல்லி ஓன்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அவங்களுடைய ஒரே தொழில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மூலமாகவும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பாண்ட்ஸ் மூலமாகவும் பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கடன் கொடுப்பாங்க. இப்போது இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து 8.25 இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.25 9.1%. 2-3 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட மேலே 9.25 10க்கு மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிருக்கு. இப்போது இவங்க வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அவங்க அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கடன் கொடுக்கணும். அப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதை விட நிறைய ப்ராஃபிட் பண்ணால் தான் அவங்க கடன் அடைக்க முடியும். அவங்க கடன் அடைச்சா தான் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நம்ம கடன் அடைக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. இது என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, சப்போஸ் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஃபைனான்ஷியல்ஸ் மோசமாச்சுன்னா, முன்னாடி ஆயிருக்கு, மோசமாச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேஷ் இன்ஃப்யூஸ் பண்ணி காப்பாற்றுவாங்க. ஆனால் இதில் அதாவது பணம் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இது கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்த பைசா எப்போதுமே தொலைஞ்சு போகாது, எப்பயாவது வந்துடும். எப்பயாவது வரத்துக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அடுத்த மாதம் நான் வந்து 8% உங்களுக்கு இப்போ கடன் வாங்கி அடுத்த மாதம் 8% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னது 6 மாதம் கழிச்சு கொடுத்தேன்னா உங்களுடைய ரிட்டர்ன் 8%ஓட கம்மியாயிடும். இபிஎஃப்ஓவும் ஃபுல்லி கவர்மெண்ட் ஒன்று தான். வருஷம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு டிலே பண்ணுறாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த 8% ரிட்டர்ன் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் கிடைக்கும்? ஸோ கவர்மெண்ட் பேக்குடுனால சேஃப்டி, பிரின்சிபலுக்கு சேஃப்டி, பட் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து இந்த கார்பரேஷனுக்கு ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சதுன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் குறையும், ஏன்னா டிலே ஆகிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இவ்வளோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா அது ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவே முடியாது. தயவுசெய்து இந்த அப்சல்யூட் சேஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. அப்படியே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசை, ஒரு நப்பாஸ், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ண அப்படின்னா ஏதோ ஒரு 10% 20% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செய்து இந்த இதில் ரொம்ப பைசாலாம் போடாதீங்க. இப்போ இந்த ரிஸ்க்ஸை பற்றி பார்க்கலாம். இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிஎன்பிஎஃப், தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸோட ப்ராஃபிட் வந்து 2016-17 129.74 crores அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு 87.68 crores தான் இறங்கிச்சு. அதுக்கப்புறம் 87 இருந்தது, அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு 83 ஆயிடுச்சு. இப்போது அதாவது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த பணம் வாங்குறவங்களுக்கு, அதாவது பாரோயருக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக அவங்கக்கிட்ட இருக்கிற கடனெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லாம் கரெக்டாக அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு மெஷர் தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஒரு பாரோயருக்கு 10% இருக்கணும். இவங்களுக்கு மார்ச் 2019 7% ஆயிடுச்சு. 7% ஆனவுடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து இவங்களை பீஃப் அப் பண்ணி 12% ஆகினாங்க மார்ச் 2020. ஸோ ஆல்ரெடி இவங்க இன்னும் பெரிய இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு கொஞ்சம் தத்திங்கினத்தோம் தான். லாக்டவுனுக்கு அப்புறம் டிஎன்ஐபியோட எஸ்டிமேட்டட் லாஸ் 1200 crores மேலே. ஸோ டெஃபினட்டாக டிஎன்பிஎஃபோட ப்ராஃபிட் கோயிங் ஃபார்வர்ட் அடி வாங்கும். அவங்களால டெட்டை சர்வீஸ் பண்ண முடியுமா தமிழ்நாடு கவர்மெண்ட் உதவி இல்லாமங்கிறது பெரிய கேள்விக்குறி. என்னுடைய அபிப்பிராயம், அவங்கள உதவி இல்லாமல் டெட்டை சர்வீஸ் பண்ண முடியாது. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த உதவி உடனே எல்லாம் வந்துடாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, டைம் ஆகும். அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் அடி வாங்கும். ஸோ அது இந்த ரிஸ்க் ஃப்ரீ எல்லாம் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து இதிலெல்லாம் ஏமாறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
இது என்ன சொல்கிறது, இதோ 5% 10% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடாது அந்த 5% 10% இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்பவே அப்போ தேவையில்லாமல் தூக்கம் போகும். ஸோ நீங்கள் நிர்மலா சீதாராமன் மே மிடில் வந்து ஒரு 5 நாள் டெய்லி கான்ஃபரன்ஸ் நடத்தி எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு டேவே ஐ திங்க் 90,000 crores 900,000 crores எவ்வளோ மறந்து போச்சு. இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க ஒரு எக்கனாமிக் ஸ்டிமுலஸ், அதாவது பணம் பிரிண்ட் அடித்து கொடுக்குறது டிஜிட்டலாக. ஓகே, பணம் பிரிண்ட் அடிக்கிறது தான் மிஷினில் போட்டு இந்த மணி ஹைஸ்ட் மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ சென்டர் டிஜிட்டலாக பிரிண்ட் பண்ண பைசாவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பைசாவை எடுத்து டிஎன்இபிக்கும் கொடுக்கணும், டிஎன்பிஎஃப்க்கும் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வண்டி ரெண்டும் ஓடும். இதுதான் உண்மை. தயவு செய்து ரொம்ப பைசாலெல்லாம் வச்சு விளாடாதீங்க. நான் ஒன்று தான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சொல்கிறது, இத்தனை நாள் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிஸ்கே எடுக்காமல் வாழ்ந்த நீங்கள் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் கம்பெனி டெபாசிட், கார்ப்பரேட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சப்போர்ட் இருக்குது. இப்போ என்கிட்ட 2 லட்சம் இருக்குப்பா, என் குழந்தை பார்த்துப்பான், அது போனால் போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுறது, சோழியும் குடுமையும் சும்மா ஆடாது. எவனாவது ஒருத்தன் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறான்னா எங்கேயோ ஒன்று இருக்குது. ஒன்று நீங்கள் ஐசிஆர்ஏ பிரிக் ஒர்க்ஸாக, அவங்க பேர் என்ன, பிரிக் ஒர்க்ஸ், அவங்களுடைய ரேட்டிங் ப்ரொஃபைல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது, அவைலபிள் வெப்பில் இருக்குது, படிங்க. அவங்க வந்து ஏன் வந்து லோ ரேட்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அவ்வளோ 100 செக்யூர்னா AAA ரேட்டிங், A1+ ரேட்டிங்லாம் கிடையாது இதுக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கம்மி. அவங்க ஃப்யூச்சர் கோயிங் ஃபார்வர்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் லைக்லி வெரி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எஸ்டிமேட்டு. சில விஷயங்கள் அட்லீஸ்ட் இந்த விஷயங்களையாவது அட்லீஸ்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆனால் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் ரொம்ப கில்லாடியாக அவங்க வெப்சைட்டெல்லாம் ரொம்ப ஸ்லீக் ஆக்கி ஆன்லைன் இன்வெஸ்டிங்லாம் பண்ணி ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்போது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் மெயின் அவங்களுக்கு டார்கெட்டு. பட் சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க குழந்தைங்க மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டே இதில் கொஞ்சம் போடுறான், டே அந்த போய் ஆன்லைன் முன்னாடிலாம் வந்து 2-3 years ago வந்து அப்ளிகேஷன்லாம் கொடுக்கணும். அந்த வேலையெல்லாம் விட்டு அவங்களுக்கு காசு வாங்குறதுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய என்டர்பிரைஸை நான் பாராட்டுறேன். பட் அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங் சொல்கிறதும் அதே தான். டிஎன்இபிக்கு மட்டும் ஏன் கடன் கொடுக்குற, அவங்களே ஒரு லாஸ் மேக்கிங் ஆர்கனைசேஷன். உங்களுடைய கடன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணு, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ கொடுத்தா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ அதை அவங்க பண்ணாத வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.